வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் கைஸ், வெல்கம் டு பி vlogs. முடிச்சிடலாமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் 2025 ஒரு எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கான்டென்ட் கிரியேட்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் தே ஹேவ் லாட் ஆஃப் டைம் அண்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ண அந்த ஒரு சர்க்கம்டன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஒரு என்னன்னாலும் இப்போ ட்ராவல் ஒரு டெக் இது பண்ணாலும் ஒரு கூட சேர்ந்து பண்ணும்போது ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ அவங்களுக்காக மட்டும்தான், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் ஃபன் கண்டென்ட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்டார்ட் வித் அன் ஈகோசிஸ்டம் பிஃபோர் கிரியேட்டிங் ஏ கான்டென்ட். இங்கே ஈகோசிஸ்டம் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, உங்களோட டீமை தான் நான் ஈகோசிஸ்டம் மீன் பண்ணுறேன். பிகாஸ் இப்போது ஒருத்தர் எல்லா வேலையும் பார்த்தா இது அந்த கண்டென்ட் ஒரு குவாலிட்டி இருக்காது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டும் ஒருத்தர்கிட்ட கொடுத்தா, ஸோ அந்த பார்ட் அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா இட் மேக்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கண்டென்ட் அண்ட் ஒரு நல்ல ரீச் ஒன்று கிடைக்கும். நவ் லெட்ஸ் see வாட் இஸ் ஈகோசிஸ்டம். நான் இப்போ ஈகோசிஸ்டம்னு வேர்டை ஆக்டோபஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் ஆக்டோபஸ் 8 ஆர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கான்டென்ட்டுக்கு நமக்கு ஒரு 8 ஸ்டெப்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் R&D, second one planning, third writing, fourth filming, fifth editing, sixth graphics, seventh sound design and eighth thumbnail. Why ecosystem? ஏன் இந்த ஈகோசிஸ்டம் வேணும்னு சொல்கிறேன்னா, நம்மளோட ப்ரூஸ்லியோட ஒரு கோட்ஸ் ஒன்று இருக்குது. 10,000 கிக்கை ப்ராக்டிஸ் பண்ணவன் நான் பயப்பட மாட்டேன். பட் ஒரே கிக்கை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நான் பயப்படுவேன். பிகாஸ் ஏன்னா இப்போது நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கும்போது ஒரு ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இப்போது ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணோன்னா, பிகாஸ் ஒரு கேமரா எடுத்து பிடிக்கிறதுலேருந்து ஒருத்தர் உட்காந்து பேசுகிறது, எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுற வரைக்கும் ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒருத்தரால் மட்டும் அதை பண்ண முடியாது. ஸோ மேக் அ ஈகோசிஸ்டம், அதாவது பில்ட் அ டீம் அண்ட் செப்பரேட் யுவர் ஒர்க்ஸ். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் which is like R&D. ஸோ R&D அப்படின்றது என்னென்னா, உங்களோட கண்டென்ட் என்னன்றது நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது. நீங்கள் கண்டென்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினைப்போம். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் கண்டென்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பிளானிங் இந்த சைடு போயிருந்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் அண்ட் ஃபீஸிபிலிட்டின்னு பண்ணுவாங்க. அதில் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கரெக்டான ப்ராடக்டாக நம்ம இப்போ நினைக்கிறத பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி தான் கண்டென்ட் க்ரியேஷனுக்கும் நம்ம நினைக்கிற கண்டென்ட் நம்மளால் அதுக்கேற்ற மாதிரியே பண்ண முடியுமா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்கம் க்ரியேட் பண்ண முடியுமான்றதை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுறது தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் which is your first phase. ஸோ கைஸ், செகண்ட் ஃபேஸ் ரைட்டிங். இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்டோரி டெல்லிங் பேஸ்டாக இருக்கணும். இதில் நம்ம 3 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, ஹேவிங் அ தீசிஸ், செகண்ட் ஒன் லேர்னிங் த கான்டெக்ஸ்ட் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் லைக் அன்னர் த டீட்டெயில்ஸ். லைக் அது என்னென்னு நான் தேர்ட் பாயிண்ட் பேசும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேவ் அ தீசிஸ் பாயிண்ட். அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு டாபிக் தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது ரிலேட்டடாகவே போஸ்ட் பண்ணுறது. ஸோ லைக் லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் அஸ் லைக் டெக் ஆர் ஃபுட் ஆர் சம் அதர் vlogs, அந்த மாதிரி இருக்கிற எல்லா மேட்டருமே ஹேவிங் அ தீசிஸ் உள்ளே வரும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் லைக் லேர்னிங் த கான்டெக்ஸ்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டீங்க, என்ன பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அது ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்கள் படித்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அனதரிங் த டீட்டெயில்ஸ். அனதரிங் டீட்டெயில்ஸ்னால் என்னென்னா, ஸோ லைக் நீங்கள் ஹை லெவல், அதாவது டாப் லெவலில் மட்டும் சர்ச் பண்ணி அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் அதோட லோ லெவல் டீட்டெயில்ஸ் வரைக்கும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸ் வரும். இது எல்லாமே நீங்கள் ரைட்டிங்கில் வச்சுக்கோங்க. அது உங்களோட கண்டென்ட் ஹை குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் R&D அண்ட் ரைட்டிங் நீங்கள் டேரெக்டாக பிளானிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிளானிங் அப்போ தான் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுவீங்கன்னா, வேர், ஹவ் அண்ட் வென் அப்படின்ற 3 விஷயத்தை டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ எங்கே ஷூட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். லைக் அவுட்டோரா இன்டோரா அப்படின்றது நீங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம என்னென்ன டிவைஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது முக்கியம், வித் சம் ரெக்வயர்ட் கேமரா செட்டிங்ஸ். ஸோ அதை விட நீங்கள் இந்த இடத்துல தான் பிளானிங் டைமில் தான் நீங்கள் என்ன டிசைட் பண்ணணுன்னா, நீங்கள் எடிட்டிங் எப்படி பண்ண போகிறீங்கன்னு எடுக்கணும். ஸோ கேமராமேன் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேமராமேனுக்கு ஒரு ரெக்வயர்ட் எடிட்டிங் நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு இதுலேருந்து கவர் பண்ணும்போது அந்த ட்ரான்சிஷன் அண்ட் சம் மாண்டேஜஸ் எல்லாம் கரெக்டாக கவர் பண்ண முடியும்.
அண்ட் தேர்ட் திங் இஸ் லைக் நீங்கள் இந்த பிளானிங் டைம்லேயே நீங்கள் டைம் பேஸ்ட், வெதர் பேஸ்ட் அண்ட் சுச்சுவேஷன் பேஸ்ட் இந்த மூணையுமே யோசிச்சு வச்சுருந்தா தான் நீங்கள் பிளானிங் கரெக்டாக இருக்க முடியும். 3 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, விச் இஸ் R&D, ரைட்டிங் அண்ட் பிளானிங். இந்த 3 ஸ்டேஜ் நீங்கள் முடிச்ச அப்புறமே உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது 100% தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 100% உங்களுக்கு ரைட்டிங்கில் இருக்கும், பட் இதிலே நீங்கள் ஃபுல்லாக டிசைட் பண்ணிடணும். டிசைட் பண்ண அப்புறம் நீங்கள் எழுதி வச்சுருக்க எல்லாமே வந்து டேரெக்டாக நீங்கள் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபோர்த் ஸ்டெப் ஃபிலிமிங்கில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் மீன்ஸ் 3 மஸ்ட் டூ திங்ஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து A ரோல், செகண்ட் ஒன் B ரோல் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லைட்டிங். இந்த 3மே முக்கியமானதான். சப்போஸ் நீங்கள் ஒரு அன்பாக்ஸ் வீடியோஸ், ஹோட்டலில் போய் ரிவ்யூ எடுக்கிறீங்க, ட்ராவலிங், இதில் வந்து A ரோல்ன்றது வந்து ஆக்சுவலி ஒன் மெயின் கிளிப் அண்ட் வந்து B ரோல்னு சொல்கிறது வந்து ஒரு சினிமேட்டிக்கான ஒரு வீடியோ. லைக் அன்பாக்ஸ் பண்ணால் அந்த அன்பாக்சிங் வீடியோ எடுக்கிறது அண்ட் ஒரு ரிவ்யூ எடுக்கிறீங்கன்னா அந்த கடையோட ஆம்பியன்ஸ் வீடியோ எடுக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஆல் கால்டு A ரோல் அண்ட் B ரோல். லைட்டிங். ஸோ லைட்டிங்கில் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் லைட்டிங் யூஸ் பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது. பிகாஸ் நேச்சுரலாகவே லைட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ யூஸ் நேச்சுரல் லைட்டிங்ஸ் ஃபார் ஃபஸ்ட். ஒரு கண்டென்ட் க்ரியேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நேச்சுரல் லைட்டிங்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கான பட்ஜெட் இருக்காது. பட்ஜெட் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கிக்கோங்க, ஏகப்பட்ட லைட்டிங்ஸ் இருக்குது. பட்ஜெட் இல்லாதவங்களுக்கு வந்து யூஸ் வித் நேச்சுரல் லைட்ஸ். இப்போ ஒரு ரூம்குள்ளே நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு விண்டோவுக்கு ஆப்போசிட்டில், அதாவது லைட்டுக்கு ஆப்போசிட்டில் உட்காருங்க. அண்ட் இப்போ நானுமே அப்படி தான் உட்காந்துருக்கேன். ஒரு விண்டோவுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் நானும் பேசிகிட்டு இருக்கேன். ஐ எம் யூஸிங் த சன்லைட் ஆஸ் இன் அ மெயின் லைட். ஸோ லைட்டிங் டெக்னிக்ஸ்க்கு நிறைய இருக்குது. நான் அதுக்கு சைடில் வந்து ஃபோட்டோஸ் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க இஃப் யூ ஆர் யூஸிங் லைட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இன் ஃபிலிமிங், கேமரா செட்டிங்ஸ். ஆக்சுவலாக வந்து இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து iPhone 14. ஸோ நான் வந்து பேசிக்கான ஒரு கேமரா செட்டிங்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போது ரீல்ஸ் ஆகட்டும், ஒரு ஷார்ட்ஸ் ஆகட்டும், ஒரு லாங் ஃபார்ம் வீடியோஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் 4Kல ரெக்கார்ட் பண்ணுங்கள். லைக் ரீல்ஸ் ஷார்ட்ஸுக்கு வந்து 30 FPS போதும். லைக் யூ ஆர் மேக்கிங் அ லாங் ஃபார்ம் ஆஃப் வீடியோ, யூஸ் 60 FPS ஆர் 30, இட்ஸ் ஃபைன். 30 நான் 30 தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அண்ட் டோன்ட் கோ ஃபார் ஹை எஃபிஷியன்சி, மோஸ்ட் கம்பேட்டபிள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒயிட் பேலன்ஸை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட வீடியோட எக்ஸ்போஷர் வந்து -0.7 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்டாக கிரிட் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. கிரிட்டில் வந்து மோஸ்ட்டாக 3 லைன் டெக்னிக்ஸ் அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது மாதிரி அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ஃபிலிம் அ வீடியோ யூஸிங் கிரிட் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நீங்கள் சினிமேட்டிக் வீடியோஸ் எடுக்கணும்னா மெயினாக ஒரு 4 மூமெண்ட்ஸ் ஆர் 5 மூமெண்ட்ஸ் சொல்கிறது யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புஷ் இன், செகண்ட் ஒன் வந்து புல் அவுட், நெக்ஸ்ட் பேனிங், ட்ராக் த ஆப்ஜெக்ட் ஆர் அ மூமெண்ட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு நல்ல சினிமேட்டிக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், எடிட்டிங். ஸோ இங்கே வந்து எடிட்டிங்கில் 3 கைட்லைன்ஸ்: டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ, க்ளீன் பி ரோல், டாக்கட்டிவ் ஹெட். டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீனா ஒரு வீடியோவில் எடிட் பண்ணால் உட்காந்துட்டிங்கன்னா நோ அதர் திங்ஸ், அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வேறு திங்ஸ் போனீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு போங்க. பிகாஸ் ஒரு எடிட்டிங்கில் உட்காரும் போது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு மீம் கிரியேட்டர்ஸ் மாதிரி, அதாவது தோணிகிட்டே இருக்கணும். ஸோ நிறைய மீம்ஸ் கண்டென்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக ஆடியன்ஸ் கிராப் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக இருங்க. அண்ட் க்ளீன் பி ரோல், பிகாஸ் பி ரோல் வந்து நிறைய ஷூட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் யூ ஹேவ் டு செலக்ட் த மோஸ்ட் கரெக்ட் வீடியோ விச் இஸ் அ பி ரோல். அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான பி ரோல் கொடுத்தா மட்டும்தான் அது இந்த ப்ராடக்ட் ஆர் ஆம்பியன்ஸ் கரெக்டாக இருக்கும். டாக்கட்டிவ் ஹெட், பர்சன் ஹூ டாக்ஸ் இன் அ வீடியோ, அவங்கள வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்ஸ், அவங்க பேசக்கூடிய சிங்க், ஆடியோ சிங்க், இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து ஒரு குவாலிட்டி இருக்கும். அண்ட் ஒரு வீடியோக்கான ஒரு ஃபார்முலா, 3 ஃபார்முலாஸ் ಇದೆ. மேக் சாப்டர்ஸ், ரைட் பேக்ரவுண்ட் மியூசிக், ப்ராப்பர் எண்டிங். இந்த 3 ஒரு வீடியோவில் இருந்தால் இட்ஸ் அ பெஸ்ட் வீடியோ ஃபார் அ கான்டென்ட். ஸோ அதர் தேன் தட் யுவர் கான்டென்ட் ஸ்பீக்ஸ். அண்ட் எடிட்டிங் டூல்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கிறது வந்து VN வந்து மொபைலுக்கு, DaVinci வந்து PCக்கு. And if you are going for paid, use Premiere Pro, Final Cut, and if you're Mac user, iMovie is free. ஸோ எக்கோசிஸ்டமோட 6th பாயிண்ட் வந்து ஆடியோ. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ குவாலிட்டி அதை விட முக்கியம். நீங்கள் பெட்டர் ட்ரை டு ஹாவ் சம், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி மைக் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் நீங்கள் இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணியாச்சு ஆடியோ கேப்சர் பண்ணுங்கள்.
ஒரே நீங்கள் வீடியோ எடுக்கிற ஃபோன்லேயே ஆடியோ கேப்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் வித்தவுட் மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ புது புது அப்ளிகேஷன்ஸ் அண்ட் நிறைய இது வந்துருக்கு. லைக் அடோப் பாட்காஸ்ட் இருக்குது அண்ட் CapCutல நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ நீங்கள் அதில் அப்லோட் பண்ணி ஆடியோவோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோவில் செகண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வீடியோ குவாலிட்டி எவ்வளோ க்ளீனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆடியோலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆடியோவில் நெக்ஸ்ட் செக்மெண்ட் விச் இஸ் லைக் எஸ்எஃப்எக்ஸ் வந்து மெயினாக நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது வியூவர்ஸோட என்கேஜ்மெண்ட்காக. நீங்கள் நிறையா ஹை ரேட்டட் யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அவங்களோட பேஜ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட பிஜிஎம் ஒரு லேயரில் இருக்கும். அதோடு சேர்த்து அவங்களோட எஸ்எஃப்எக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த டைமில் எந்தெந்த எஸ்எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்குன்னு சும்மா ரேண்டமாக அவங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டான எஃபெக்ட்ஸ் எல்லாமே கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வீடியோக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரேண்டமாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க, which will decrease your video quality as well. 7th and 8th point, thumbnail and graphics. ஏன் இது ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன்னா, பிகாஸ் ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கிராஃபிக் ஐடியாவும் இருக்கணும். பிகாஸ் ஒரு தம்ப்நெயில் தான் ஒரு வீடியோவுக்கான ஒரு ஃபேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களே நிறைய வீடியோஸ் வந்து தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் உள்ளே போவீங்க. ஸோ தம்ப்நெயில் ஸ்பீக்ஸ் அபவுட் த வீடியோ. ஸோ ஒரு தம்ப்நெயில் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் அது சொன்ன மாதிரி ஸ்பீக்ஸ் அபவுட் யுவர் வீடியோ. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அது வந்து தம்ப்நெயில் வந்து க்ளீனாக இருக்கணும், கொசன் இருக்கக்கூடாது. பிகாஸ் நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது ஃபெயில் ஆனதுனால தான் நான் இப்போது இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ பிகாஸ் நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு தடவை ஃபெயில் ஆகிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் தேர்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு லீட் பண்ணணும். ஸோ அது மாதிரி. அண்ட் 2 தம்ப்நெயில் ரெடி பண்ணிக்கோங்க. பிகாஸ் கம்பேர் பண்ணிவிட்டு எது நல்லாயிருக்கும், எந்த தம்ப்நெயில் நல்லாயிருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கோ டு த அனாலிட்டிக்ஸ், கிளிக் த்ரூவோட ரேட் பாருங்கள். உங்களோட தம்ப்நெயில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு. நல்லா வரலன்னா ஒரு சர்டன் % போகலன்னா நீங்கள் வந்து இன்னொரு தம்ப்நெயில் அப்லோட் பண்ணி பாருங்கள், அதில் போதான்னு பாருங்கள். மோஸ்ட்டாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கண்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னியில் ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும். அண்ட் இது ரிலேட்டடாக எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம், வீடியோவே பண்ணுறோம். அண்ட் நாங்கள் இப்போது கண்டென்ட் க்ரியேஷன் ரீல்ஸ் ரிலேட்டடாக நிறையா யூடியூப் வீடியோஸ் போடணுன்னு வச்சுருக்கோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் subscribe BE Vlogs. So now we have came to the end of this video. Until we meet you in the next video, bye from our side, and thank you for the support. You're still here. It's over. Go home.